அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் உண்மையாகவே அவன்தான். அவன் எதையும் படைக்க கருதும்போது ஆகுக என அவன் கூறுவதுதான் தாமதம். உடனே அது ஆகிவிடும். அவனுடைய சொல்தான் உண்மை. சூர் எக்காலம் ஊதப்படும் நாளில் அதிகாரம் அவன் ஒருவனுடையதாகவே இருக்கும். மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் ஞானமுடையவனாகவும் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். இப்ராஹிம் தம் தந்தையாகிய ஆஜரை நோக்கி, நீர் சிலைகளை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டீரா என்று கேட்டு, நிச்சயமாக நீரும் உமது மக்களும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறினார். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்களில் ஆவதற்கு வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம் ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். ஒரு நாள் இருள் சூழ்ந்த இரவில் அவர் மின்னிக் கொண்டிருந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டு, இது என் இறைவன் ஆகுமா என தன் மக்களை கேட்டு, அது மறையக்கூடியவற்றை இறைவனாக எடுத்துக்கொள்ள நான் விரும்ப மாட்டேன் என கூறிவிட்டார். பின்னர் உதயமான சந்திரனை காணவே, இது என் இறைவன் ஆகுமா என கேட்டு, அதுவும் அஸ்தமித்து மறையவே அதையும் நிராகரித்துவிட்டு, என் இறைவன் எனக்கு நேரான வழியை அறிவிக்காவிட்டால் வழி தவறிய மக்கள் நிச்சயமாக நானும் ஒருவனாக விடுவேன் என்று கூறினார். பின்னர் உதயமான பளிச்சென்று நன்கு ஒளிரும் சூரியனை கண்டபோது அது மிக பெரியதாயிருந்தது. இது என் இறைவன் ஆகுமா என கேட்டு அதுவும் அஸ்தமித்து மறையவே அவர் தம் மக்களை நோக்கி, என் மக்களே, நீங்கள் இறைவனுக்கு இணையாக்கும் இவை ஒவ்வொன்றிலிருந்தும் நிச்சயமாக நான் வெறுத்து விலகிக் கொண்டேன் என்று கூறிவிட்டு, வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அந்த ஒருவனின் பக்கமே நிச்சயமாக நான் முற்றிலும் நோக்குகிறேன். நான் அவனுக்கு எதையும் இணை வைப்பவன் அல்ல என்று கூறினார். இதை பற்றி அவருடன் அவருடைய மக்கள் தர்க்கித்தார்கள். அதற்கு அம்மக்களை நோக்கி அவர் கூறினார், நீங்கள் படைப்பவனாகிய அல்லாஹ்வை பற்றியா என்னுடன் தர்க்கிக்கிறீர்கள்? நிச்சயமாக அவன் எனக்கு நேரான வழியை அறிவித்து விட்டான். என் இறைவன் எதையும் விரும்பினாலன்றி நீங்கள் இணை வைத்து வணங்குபவர்கள் எனக்கு ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது. ஆகவே அவைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். என் இறைவன் அனைவரையும் விட கல்வியில் மிக்க விசாலமானவன். இவ்வளவு கூட நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்களுக்கு அல்லாஹ் எதற்கு அத்தாட்சியை இறக்கவில்லையோ அதை நீங்கள் அல்லாஹுக்கு இணையாக்கியதை பற்றி ஒரு சிறிதும் நீங்கள் பயப்படாதிருக்க நீங்கள் இணை வைத்தவற்றை நான் எவ்வாறு பயப்படுவேன்? அச்சமற்றிருக்க நம் இரு பிரிவினர்களில் மிக தகுதியுடையவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் கூறுங்கள்.